ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வாழ்வு என்பது ஒரு புதையல். அவ்வாழ்வை வளமாக வாழ்வதற்கு ஞானம் தேர்ந்து தெளிகின்ற தன்மை தேவை. நம் வாழ்வில் பாவக்கரை இருந்தால் வாழ்வின் வளர்ச்சி தடைபடும். களைகளை எடுப்பதும் பாவக்கரைகளை நீக்குவதும் நம்மை வளர்ச்சிக்கு இட்டு செல்லும். இறைவன் நம்மிடம் மனமாற்றத்தையே விரும்புகிறார். நம் பாவங்களின் பொருட்டு இறைவனிடம் சரணடைந்து மனமாற்றம் அடைவோமானால் இறைவனின் மன்னிப்பை பெற்று நம் சிந்தனை, சொல், செயல்களால் நலம் பயக்கும் நல்லவர்களாக வளமான வாழ்வு வாழ்வோம். நாம் மனமாற்ற பெற்று பிறரை மன்னித்து வாழ்ந்தால் நம் வாழ்வில் நாம் விரும்பி தேடும் நிறை வாழ்வையும் நிறை அருளையும் நிறை மகிழ்ச்சியையும் நிறை வளத்தையும் மழையென பொழிவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இத்தூய மறை நிகழ்வை நம்மோடு இணைந்து உலகம் முழுவதும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் ஒளிபரப்பு செய்யக்கூடிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். கடவுள் இதன் வழியாக அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை, மன்னிப்பை இந்த தவ காலத்தில் அவரது இரக்கத்தையும் பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் மாதா டிவி நேயர்கள் அனைவரும் இறை ஆசிரை பெற்று வாழவும் நமது மறை மாவட்டத்தின் நாஞ்சில் நாதம் இன்னும் வளர அதற்கு தேவைகளை எல்லாம் கடவுள் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நமது பாவங்கள் குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்கச் செய்ய வேண்டுகின்றோ. அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும்
வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கடவுள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய வாசகமானது இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இஸ்ரேல் மக்களின் பாவ செயல்கள் குறித்து எச்சரிக்கிறார். இஸ்ரேலரை தண்டிப்பது அவர்களை அழிப்பதற்கு அல்ல, மாறாக அவர்கள் மனம் திரும்பி நல்வழியில் வாழ தூண்டுவதற்கே என்றும், நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி கடவுளிடம் திரும்பும் போது அவரது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் பாசத்தோடு நம்மை கட்டி அணைப்பார் என கூறும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலியாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்து நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 9, 10 மற்றும் 11, 12. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3, 11 முதல் 32 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுக்குள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டு தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கின்ற நம்ம எத்தனை பேர் ஊதாரி மைந்தன், எத்தனை பேர் பெற்றோரின் சொற்படி கேட்டு நடக்கின்றவர்கள்? எல்லாரும் உதாரி மைந்தன் தான். இந்த சூழ்நிலை அதை உருவாக்குகின்றது. ஆனால் பிரியமானவர்களே, பல நேரங்களில் வாழ்வில் நடப்பது என்னவென்றால், பெற்றோரின் சொற்படி கேட்டு எல்லாம் செய்கிறேன் என்று சொல்கின்ற பிள்ளைகள் தவறுகின்றார்கள். பெற்றோரின் சொல்லை கேளாமல் போகின்றவர்கள் மனம் திருந்தி பெற்றோரை தேடி வருகின்றார்கள். இது நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏராளமாக நடக்கும். இந்த உதாரி மைந்தனின் ஓமை இதைத்தான் நமக்கு சொல்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, பெற்றோரின் சொல்லை கேட்டு நடப்பதா இல்லை பிரிந்து ஓடுவதா? பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எது வேணும்? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இதில் உலகம், சமூகம், நம்மை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் பெற்றோர் முக்கியம். அவங்க அன்பு செய்கிறாங்க, தாயை தந்தையை உடன் பிறந்தவர்களை நேசிக்கிறார்கள், அதில் மாற்று கருத்திற்கு இடமே இல்லை. ஆனால் இந்த சமூகம் அவர்களை பிடித்து இழுக்கிறது. இங்க வா, போய் சுத்திட்டு வருவோம் அப்படின்னு. அப்படி போனாலும் பிள்ளைகளின் சிந்தனை எங்கிருக்கிறது? தாய் தந்தையின் பாசம் அவ்வளவு மிகுதியானது, மேன்மையானது, உயர்வானது. எனவே பெற்றோர்களே, நம் பிள்ளைகள் நம்மை விட்டு எங்கு சென்றாலும் கவலைப்படாதீர்கள், திரும்பி வருவார்கள். ஏனெனில் உங்களை போன்ற பாசத்தை, அன்பை, உறவை இந்த உலகத்தில் அவர்கள் வேறு எங்குமே பெற முடியாது. கண்டிப்பாக ஒரு நேரத்தில் கொஞ்சம் ஜாலியா அப்படி இப்படி சுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் என் அப்பாவை விட்டு வந்து விட்டேனே, என் அம்மாவை விட்டு வந்து விட்டேனே, என் சகோதரத்தை விட்டு வந்து விட்டேனே என்ற ஏக்கம், கவலை, துயரம் அவர்களை வாட்டிக்கொண்டே இருக்கும். அவங்க உலகத்தில் எங்க போனாலும் கடைசியில் உங்ககிட்ட தான் தேடி வருவாங்க. ஏன்னா உங்களது அன்பு, நீங்கள் கொடுத்த பாசம், நீங்கள் கொடுத்த உணவு, நீங்கள் கொடுத்த உடனிருப்பு, அது உலகத்தில் வேறு யாராலுமே கொடுக்க முடியாது. எனவே உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு எங்கு சென்றாலும் உங்களை மட்டுமே தேடி திரும்ப வருவார்கள். இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சத்தம் போதாதே. இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதனால் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளைங்களை அப்படியே விட்டுருங்க. இந்த கூண்டுக்குள்ளால் தான் மீண்டும் வந்து சேருவார்கள். எங்க போனாலும் ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், ஒருவேளை 1-2 வருடங்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், பெற்றோர்களே, உங்களிடமிருந்து அவர்கள் பெற்ற அன்பும் பாசமும் அவர்களுக்கு வேறு எங்குமே கிடைக்காது. எனவே நம் பிள்ளைகளுக்காக வேண்டுவோம். உலகத்தில் அவர்கள் எங்கு சென்றிருந்தாலும், எங்கு பணிபுரிந்தாலும், எங்கிருந்தாலும் உங்கள் அன்பில், உங்கள் பாசத்தில் எப்போதும் நிலைத்திருப்பார்கள். உதாரி மைந்தனை போல ஒரு பிள்ளை இருந்தாலும் மீண்டும் உங்களை தேடி வருவான். அந்த மகிழ்ச்சியே இன்றைய நாளில் நாம் பகிர்ந்து வாழ்வோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம்.
சோதனையிலும் சாதனை புரிந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் இயேசுவை போன்று இவ்வுலக தீமைகளை வென்று நல் சான்றோர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும், உடலுள்ள ஆன்மநலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நேரிய வழியை வாழ்வாக்க அளிக்கும் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தாமல் அனைத்து மக்களையும் நல்வழி நடத்தி சென்றிட தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீரளிக்கும் அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் எமது ஊர் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பி அருளும். அவர்கள் படித்த பாடங்களை நினைவுபடுத்தி நல்ல முறையில் தேர்வு எழுத வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை காத்து வழிநடத்தும் அன்பு தந்தையே இறைவா, தவ காலத்தில் எங்களிடமுள்ள குற்றங்கள் குறைந்து பிறரிடம் மனத்தாங்கள் இருந்தால் அவரோடு அன்புறவு கொள்ளவும், ஜெப முயற்சிகளில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, உமது வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு நல்ல ஆற்றலையும் அறிவையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் சமர்ப்பித்த வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இதயத்தின் அன்பே
அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியை எல்லாமல தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரை பலி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோ. அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பு அளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவுளமானி. ஆகவே எண்ணற்றவான தூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. உம் திருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோ. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரன், எல்லா திருநிலையினர், இங்கே கூடி ஜபிக்கும் நமது அன்பு பிள்ளைகள், எம் கோணம் பங்கு வாழ் இறை மக்கள், எம் பங்கை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க எங்கள் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகுமக்கு உகந்தவராயிருந்தோர், எம் பங்கின் பாதுகாவலி தூய அன்னம்மாள் தாயார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருளடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கேற்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான அன்பிலும் மகிழ்விலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் உடனிருக்கின்றார்.